Hello guys, welcome to Shaky Vlogs. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கேப்டன்? இன்னைக்கு ஒரு புது டிஷ், எனக்கே புது டிஷ், எனக்குமே தெரியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். சண்டே நைட் ஆரம்பியா சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். குக் பண்ண போறோம். சர்ப்ரைஸா இருக்கு. நமக்கு லாஸ்டா பேர் வைக்கலாமா? கிண்டி என்ன வருதுன்னு பார்த்துட்டு பேர் வச்சுக்கலாம்னு ஒரு முடியல. குஞ்சித பாதம் டிராகன் ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் டைம் பிங்க் கலர்ல இருக்கிறது நான் இப்பதான் பாக்குறேன். ஆக்சுவலி ரெண்டு கலர் இருக்கு. டிராகன் ஃப்ரூட் ஒயிட் கலரும் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் பிங்க் கலர் தான் ரொம்ப அதிகமான ஸ்வீட், ஒயிட் கலர் வந்து மைல்டு ஸ்வீட். ஸ்வீட்னஸ் அதிகம். நம்ம டிஷ்ஷுக்கு தேவை பிங்க் கலர் தான். அப்படின்னாதான் ஸ்வீட் அதிகமா ஸ்வீட் அதிகமா இருக்கும். நம்ம பண்ண போற டிஷ்ஷும் ஸ்வீட் தானே. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. ஸ்வீட் என்ன ஸ்வீட்? அது சொல்றான், லாஸ்ட் சொல்லலாம், பேர் வைக்கலாம். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பேர் வைக்கலாம். இப்பதான் ரீசெண்டா ஒரு ஃபேமஸ் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ல பார்த்தது, அதுல இன்ஸ்பயர் ஆகி இந்த டிஷ் நம்ம பண்ண. எதுல பார்த்தது? ஒரு ஃபேமஸான ஒரு குக்கரி ஷோ, எல்லாருக்குமே தெரியும். குக்கரி துக்கமா இல்லையா? அதேதான். அது என்ன ஷோ, என்ன ஃபுட் இது? பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வெரைட்டியா இருக்கு, பட் இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி தெரியல. சிம்பிளா இருக்கும், பார்க்கலாம், பண்ணி தான் பார்க்கலாமே. ஆகாஷ வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன், வரல. எனக்கு என்னமோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது தெரியுமா, மந்திரிச்சு வச்சிடலாம் போல இருக்கு. முட்டை கூட இருக்குது. முட்டைய நல்லா ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேப்டன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பட் என்னன்னு சொல்லிருங்க. ஓகே, நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் டிராகன் ஃப்ரூட் அல்வா. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது லைட்டா குடிச்சு பார்ப்போம். லிக் பண்ண கொஞ்சம் கழிச்சு பார்க்கல, ஊத்துற பார்த்தாரு. இதை ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோ, தண்ணியில கலக்கி. தண்ணியில கலக்கணுமா? தண்ணி ஊத்திரவா? ஆமா, தண்ணி ரொம்ப ஊற்றிடாத, லைட்டா ஊத்து. அது டிசால்வ் ஆகிற அளவு போதும். ஸோ ஒரு 300 ml வாட்டர். இது எவ்வளோ கிராம்ஸ்? இது 175 கிராம். இது என்னது? சாக்கரி பவுடர் ஸ்பூன் வச்சு நல்ல போதுமா கேப்டன்? போதும். இது ஸ்டேனர் வச்சுட்டு அதில் அதான் யாரும் தெரியுதா, கலக்குவே ரிஸ்கா இருப்பேன். நாங்களாம் என்ன பண்ணோம், வடிகட்டி அது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோ. தண்ணி ஊற்றிட்டு இன்னும் நல்ல கலக்கு. தண்ணி கிடைக்காம இருக்கு. நீங்க தண்ணி என்னங்க இவ்வளோ யூஸ் பண்றீங்க? ஐயோ படுத்துறானே. வீட்டில் சாய போட்ட ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அவரோட ஃபீவர் ஆயிருக்கு. அந்த டைமில் வந்து டீ போட்டு குடுறா, சூடாக குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குலாம் அப்போ குக்கிங்லாம் அவ்வளோ தெரியாது. வாயில் அப்படியே சொன்னாங்க, சொல்ல அப்படியே பண்ணேன். ஒரு விதமாக வந்துச்சு. பண்ணி கொடுத்த பின்னாடி ஒரு சந்தோஷம். அதுல இருந்தால் எனக்கும் குக்கிங் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் அம்மா மட்டும்தான். ஒன்று ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் கேப்டன். நீ உணர்ச்சி வச்சத அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. நம்ம இப்போ 175 கிராம் சாக்கரி பவுடரை நம்ம தண்ணியில் நல்லா கலக்கி வச்சுக்கிறோம். இது போதும். உப்பு கம்மியா இருக்கு. சாக்கரி பவுடர்ல உப்பு கம்மியா இருக்கா? நமக்கு உப்பு தேவை. நீ சொல்றது அப்புறம் இப்பதான் ஞாபகம் வருது. எடுத்துட்டு வரேன். நீர் நான் எடுத்துட்டு வரேன். நிறைய ஐட்டம்ஸ் எடுப்பாங்க. நான் வந்து வியூவர்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். இதனால அங்கிட்டு போய் பேசுங்க. ஏன் என்ன டென்ஷன் ஆயிடுச்சு? ஸோ அதுல இருந்து தான் குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. குக்கிங் பண்றப்போ நான் எப்பயும் போல ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கேஷுவலா எப்பயும் போற மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாம இருந்துச்சு. டைம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு டீ வந்து போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னடா சரி நம்ம பையன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த மாதிரி ஜென்ரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். பசங்க குக் பண்றவங்க ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குற ஒரு ஜென்ரேஷன். அதுக்கடுத்து இப்பதான் எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கறதுல அதுல ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். டு பி ஆனஸ்ட், எனக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. இது நம்ம ஐட்டம். ஓ இது என்னன்னு தெரியுதா? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். என்னவா இருக்கும்? ஒன்னும் இல்ல கேப்டன். என்னது என்ன கேப்டன், மெஷர்மெண்ட் கப்லாம் எடுத்து வந்துருக்கீங்க? தேவைப்படும் எடுத்துட்டு வந்துக்கிறேன். சொல்லுங்க என்ன பண்ணலாம்? நீ கை துடிக்குது, ஏதாவது வேலை கொடுங்க. சித்த நேரம் இருடா. எனக்கு யாராவது பிடிச்சுன்னா அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன். இதுக்காக சொல்றான்னு இல்ல, யூஸ்வலி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அதுல ஒரு சமைச்சு அவங்க சந்தோஷமா சாப்பிட்றத பாக்குறப்போ அது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எனக்கும் அதுதான். எனக்கு தனியா சமைச்சா ரொம்ப போர் அடிக்கும். யாராவது கூட இருந்து சமைச்சோம்னா ரொம்ப லைக் ஹாப்பனிங்கா இருக்கும்.
அதுவும் இல்லாம நம்ம பாய்ஸ் எப்பவுமே கேங்கா இருக்கிறப்போ ஒரு கேங்கோட சமைக்கிறப்போ அதோட ஒரு பேச்சுலர் சமையல் அது ஒரு தனி வைப் ஆக்சுவலி. அவசியம் அமையாது ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா சமைக்கிறது, ஒரு யாருக்காவது சமைச்சு கொடுக்கறது. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு இது வரைக்குமே ஒண்ணு கூட பண்ணி கொடுக்கலையே. யாரு? நீதான். கிச்சன் இல்ல கேப்டன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒசூர்ல இருந்தேன். அப்போ வந்து கிச்சன் இருந்துச்சு. மிச்சவங்களா அப்போ சமைச்சு கொடுக்குறது. அப்ப ஒசூர்ல தான் நிறைய பிடிச்சவங்க இருக்கிற, இங்க யாரும் இல்ல. கேப்டன் இப்படி சுத்தி வச்சு அடிக்காதீங்க கேப்டன். கர 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 கர. ஆகாஷா? ஆகாஷ் பாத்துக்கோ. உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு ஒரு நாள் வச்சு அதுல வச்சு தயிர். தப்பான கத்தி எடுத்துட்டு வந்துட்டியோ? இல்ல அறுத்துருங்க. இல்ல வேற கத்தி எடுத்துட்டு வா, நிறைய இருக்கு. இது வேற கத்தி, இதுக்கான கத்தி, கட் பண்ற கத்தி இல்ல. அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட கட் ஆக மாட்டேங்குது. வேற கத்தி இருக்குது என்கிட்டே வா. ஆனா எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, ஷார்ப்பா இருக்க கத்தியை விட ஷார்ப் இல்லாத கத்தி தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு. இந்த ஹாஃப் நம்ம போடுறதே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் தான். ஒரு ஸ்பூன் மட்டும். இதுல ஒரு ஸ்பூன் வந்துடும் இல்லையா? இதுல அப்படியே அழகா அந்த குங்குமப்பூ ஒண்ணு இருக்கும், அதை அப்படியே தடவி ஆகாஷோட பேரை சொல்லி அந்த ஊசியெல்லாம் குத்தணும்னு வச்சுக்கோங்க. இங்க கட்ல வந்துருச்சு. அவன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் கேப்டன் ஆல்ரெடி. ஆமா, உனக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டான். அப்படியே தடவி குத்துறேன். இரு தனியா இருக்கட்டும். அடுத்து சூடாயிடுச்சு. புரிஞ்சிடவா? வெயிட் பண்ண. எனக்கு டிராகன் ஃப்ரூட்ன்றவனே எனக்கு யாரு? பிரதீப் ரங்கநாதன். குட்டி டிராகன் ஹர்ஷத் ஞாபகம் தான் வருது. டேய் ஹர்ஷத், நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. புரியலாமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எங்க போச்சு? இல்ல குட்ல விழுந்துறா. ஸ்டைல் கேப்டன் இருங்க. ஏன் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட சொல்லிருக்காங்க. ஐயோ படுத்துறானே. கலர் செம்மையா இருக்கு. அது பிங்க் கிடையாது, பிங்கிஷ் தான். இது ரெட் கலர். டார்க் பிங்க், ரெட் கலர்ல இது. டார்க் பிங்கா? கலர் பிளைண்டா நானு? கலர் தெரியல. இதான் ரெட். இந்த ஒரு பேர் எங்க ஊர்ல இது லவாப்பழ கலர்னு சொல்லுவாங்க. அதுவும் சொல்லலாம். ஆனா நவப்பழ கலர் இதோட டார்க்கா இருக்கும். பொட்டாசியம் கலர் டார்க். நவாப்பழ கலர் வந்து மெரூன் இல்லையா? நவாப்பழம் கலர்னா மேல தோல் இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாம பிரவுனும் இல்லாம ஒரு மாதிரி ஒரு கலர் வரும். அதுதான் டார்க் ரெட். இப்பவே கண்ணை கட்டுது. கேப்டன் ரெட் கேப்டன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. யூஐ டிசைனர்கிட்ட போயிட்டு சாட்ஜிபிட்ல கேக்குறாருங்க. இருக்கிறதே இருக்கு. எதுனா என்ன டவுட்னாலும் சாட்ஜிபிட் இருக்கு. யூஐ டிசைனர் யார்? அது யூஐ டிசைனர் ஸ்டேடியா இருந்தா கேளு. நமக்கு கேங்ல தர்பிள்ஸ்ல இத கேக்குறதுக்கு நான் யூஐ போறோம். கலர் போட்டு சொல்லுவாங்கல. மச்சி, that color is bright magenta. டீப் பிங்க். பாத்தியா நான் சொன்னல, எனக்கு கண்ணு தெரியலையோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிராகன் ஃப்ரூட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறோம். என்ன பண்ணுங்க, அரைச்சிருக்கீங்களா? ஆமா, மிக்ஸில போட்டு அரைச்சிருக்கிறேன். அரைச்சி தண்ணி கட் பண்ணி தண்ணிலாம் ஊத்தல, அவ்வளோலாம் ஊத்தல, லைனா அரைச்சிருக்கீங்க. அப்போ அந்த ஃப்ளஷோட இருக்காது. அந்த லூப்ரிகன்ட்காக லைட்டா மிக்ஸி ஓடுறப்போ சும்மா சுத்த வேணாம்னு சொல்லி லைட்டா ஒரு 100 ml ஊத்திருக்கோம், அவ்வளோ. ஸோ அப்போ இது அந்த ஃப்ளஷ்ல எடுத்துட்டீங்களா? இது எல்லாமே ஃப்ளஷோட சேர்த்து. சீட்ஸும் இருக்கு. அது இருக்கு. சீட்ஸ் எல்லாம் காணாம. சீட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். இது நம்ம ஊர் ஃப்ரூட் கிடையாதுல்ல? நம்ம ஊர்லயும் இப்போ சாகுபடி பண்றாங்களே. அப்படியா? இது ஒன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ்ல இது ஃபேமஸாக இருக்கிற ஒரு கல்டிவேஷன் பிளான்ட். இது கொடி மாதிரி தான் வரும். அந்த கல் நட்டிட்டு அதில் டிராகன் ஃப்ரூட் வைப்பாங்க. ஒரு மரத்துலேருந்து நீ 1 to ஒரு 6 kg எடுக்கலாம். என்ன பார்த்தா டிராகன் மாதிரி இருக்கா கேப்டன்? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. நோ கமெண்ட்ஸ். ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்டேர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 7 to 8 minutes பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைமர்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, சீக்ரெட். சாட்ஜிபிடி கிட்ட ஏ மச்சி, எனக்கு இது பார்க்க ரெட் மாதிரி இருக்கு. 4 minutes ஆயிருக்குது. நான் என்ன கலர் பிளைண்டா? ஸோ
ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்காம இப்போ நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணுறோம் இங்கே எனக்கு கேஸ் ஸ்டவ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியமில் வைக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிச்சிச்சுன்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்றப்போ ஹல்வா சாப்பிட்றப்போ ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் அந்த அடிப்பிடிச்ச ஸ்மெல் இருக்கும், கசக்கும். கசக்கும். அந்த ஸ்வீட்டோட அந்த ரிச்னஸும் போயிடும், ப்ளஸ் அந்த இதுவும் போயிடும், சாப்பிட்ற இதுவே போயிடும். குக்கு வித் கோமாளியில் இது யார் பண்ணது? ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் ரெசிபின்னு சொல்றாங்க. மாதம்பட்டியோட அவர் அப்பா இருக்கிறார்ல, ரங்கராஜோட அப்பா, அவர் வந்து மஞ்சுநாதனோட ஒரு ஒன் ஆஃப் த மஞ்சுநாதன் வந்து ஒரு மேடை பேச்சாளர். அவர் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் குமாரியில். ஸோ அவரோட மேரேஜில் கேட்ரிங்கில் பண்ண ஸ்வீட் தான் இதுன்னு சொல்லி பண்ணார். சரி, எனக்கு புதுசாக இருந்துச்சு, நமக்கு தான் குக்கிங்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. வீட்டுக்கு கல்யாணத்தில் பண்ணி கொடுத்தாங்க, பெரிய இடமா இருக்கும் போலயே. இருக்கும் போல. நமக்கு எதுக்கு அது, நமக்கு புதுசாக ஒரு ரெசிபி கிடைச்சிருக்கு, சரி செஞ்சு பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா வந்துச்சுன்னா இது நெக்ஸ்ட் லெவல் வேற ஒரு பிளான் இருக்கு. அடுத்ததா? ஆமாம், ஆஃபீஸில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு இதுதான் ஸ்வீட்டு கொண்டு வர போகிறேன். ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு? ஆமாம், லாஸ்ட் டைம் கிறிஸ்பி ஹனி சிக்கன் கொண்டு வந்தேன். வரணும்ல? பரவாயில்ல, வந்துடும். நான் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் கேப்டன். உங்களுக்கு இருக்கிறப்ப என்ன பண்ணணும்? இந்த டைம் எல்லாரும் நீ ஆகாஷ் எல்லாம் அங்கே நிற்கணும் எனக்கு, ஓகேவா? எங்க நிக்கணும்? ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணணும். கேப்டன் உங்க கூடயே இந்த தம்பி பார்த்தேன் லாஸ்ட் டைம், ஓடிட்டீங்களடா. கேப்டன் உங்க நல்லதுக்கு தான் கேப்டன். நீங்க அந்த ஸ்பாட்லைட் நீங்க தெரியணுன்றதுக்காக தான் அந்த ஸ்பாட்லைட்ல இருந்து உங்க தம்பி அந்த சைடு இப்படி போயிட்டேன். இல்லைன்னா நான் அங்கேயே நின்றுருப்பேன். அந்த ஸ்பாட் லைட்ல எஸ்ல கூட வரல. அமுக டுமுக அமால் டுமால்